இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் லாஸ் ஆகி நிக்கணுமா? சார் இப்போ எதுக்கு சார் கத்துறீங்க? அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்க சார். சார் நான் தான் காசை திருப்பி தரோன்னு சொல்லிட்டேன்ல சார். ஏன் வீட்டுக்கெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறீங்க? இருக்கட்டும், உங்களை நம்பி நான் வட்டிக்கு பணம் வாங்கி போட்டிருக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்போ என்ன அலைய விடுறீங்களா? சார் சீக்கிரமே நான் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சார். இன்னும் எத்தனை நாள் தான் இதே சொல்லிட்டு இருப்ப நீ? ஒன்னு பணத்தை கொடு, இல்ல உன் ஒய்ஃபை பிராக்டிஸ்க்கு வர சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. ஏமா அதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, அதுபடி நடக்க வேண்டாம். நீங்க பண்றதெல்லாம் சட்டப்படி தப்பு. அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல சார், அக்ரிமெண்ட்ல இவர் கோச்ச பத்திலாம் எழுதுனது எனக்கு தெரியாது சார். இப்போ கிரிமினல் ஒருத்தனை கோச்சா போட்டிருக்காங்க. நீ படிச்ச புள்ள தானம்மா, அக்ரிமெண்ட்டை ஒழுங்கா படிச்சு பார்க்க மாட்டியா? கலெக்டர் சார் சொன்னாருன்னு அந்த நம்பிக்கையில நான் எதுவுமே படிச்சு பார்க்கல. அது உங்க தப்புமா. இவர் தான் சொல்றாருல, ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்ல பிராக்டிஸ் போங்க, இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் கேஸ்னு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீங்க எங்கேயுமே விளையாட முடியாது. சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. நாங்க பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பணத்தை கொடுத்துருவேன் சார், என்ன நம்புங்க சார். அப்படி இல்லனா? அப்படி எங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா நான் பிராக்டிஸ்க்கு வரேன் சார். திருப்பி வீடு தேடி வந்து சத்தம் போடாதீங்க சார். உங்களால எல்லாம் அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாது. ஒழுங்கா பிராக்டிஸ்க்கு வாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஒரேடியா அப்படி போட்டு நெருக்கினா நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு 24 hours டைம். அதுக்குள்ள பணம் வரலனா நீ பிராக்டிஸ்க்கு வரணும்.